அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய சூடிய பூ சூடர்க்க என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். சூடிய பூ சூடர்க்க சிறுகதை. அது அரசு அலுவலகங்களின் பண்டிகை. எனவே எல்லோருக்கும் விடுமுறை. பொதுமக்களுக்கும் அரசு பண்டிகைகளுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்றாலும் விடுமுறை என்பதை விட முடியுமா? தினமும் விடுமுறையாக இருந்தால் கூட மகிழ்ச்சிதான். ஒரே ஒரு சிக்கல், சில பண்டிகைகளுக்கு முன்னும் பின்னும் 3 நாட்கள் மதுக்கடைகளை மூடி விடுகிறார்கள். இது நினைவிலும் இருப்பதில்லை. நினைக்கிற போது குடி கிடைக்கவில்லை எனில் அது எவ்வளவு ஏமாற்றமானது. ஆண்டு பூரா விடுமுறை எனில் குடிப்பழக்கம் தன்னை போல் ஒளிந்து போகும். ஆனால் அரசாங்கத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் வருமான இழப்பல்லவா. இப்போதெல்லாம் நண்பர்கள் அரசு விடுமுறை வரும் நாட்களில் முன்கூறாக SMS அனுப்புகிறார்கள். பூமிநாதன் அரசு அலுவலகம் ஒன்றில் கடைநிலை ஊழியன். எந்த அலுவலகம் என்பது அவ்வளவு முக்கியமில்லை. அரசு விடுமுறை நாட்களில் பூமிநாதனுக்கு வேலையும் உண்டு, வருமானமும் உண்டு. முதலில் அட்டை பெட்டிக்குள் தலைமறைவாக இருக்கும் காந்தி படத்தை வெளியே எடுத்து துடைத்து வைக்க வேண்டும். பின்பு மடித்து வைத்திருக்கும் தேசிய கொடியை உதறி பாச்சா பள்ளி இருந்தால் ஓட்ட வேண்டும். பிறகு கொடி கட்டும் வெள்ளை முறுக்கு கயிறு, மலர்கள் வைக்கும் நீள் சதுர தட்டம், மிட்டாய் வைக்கும் தட்டம் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும். இதெல்லாம் முந்தைய நாள் வேலைகள். கடையில் வாங்க வேண்டியவை காந்தி படத்துக்கு சின்னதோர் மாலை, தேசிய கொடியில் வைத்து கட்ட உதிரி பூக்கள், சிறப்பு விருந்தினருக்கு பெரியதோர் ரோஜா மாலை, பூச்சண்டு, சுதந்திரம் கிடைத்த நாள் முதலாய் சிறுவருக்கு வழங்க என ஆரஞ்சு மிட்டாய். அரசு அலுவலகங்களுக்கு எந்த சிறுவன் போவான் என்று கேட்காதீர்கள். வழக்கம் போல செலவுக்கு முன்பணம் வாங்கி கொள்ள சொன்னார் அதிகாரி. நாளைத்தான் கொண்டாட்டம் என்றாலும் முன்தினம் மாலையே முடிந்த வேலைகளை செய்து வைத்துக் கொள்வார் பூமிநாதன். அதிகாலையில்தான் மலர் மாலைகளும் பூச்செண்டுகளும் உதிரிகளும் வாங்க இயலும். பூக்கடைக்காரர்களுக்கும் தெரியும். அவர்கள் முன் அனுபவம் இல்லாமலா மலர் வளையம் கூட தயாராக செய்து வைத்துக் கொள்கிறார்கள். கொண்டாட்ட தினத்தன்று வெள்ளை சட்டியும் வெள்ளை கால் சராயமாக துடிப்பான சீருடையில் இருக்க வேண்டும் பூமிநாதன். மற்ற நாட்களில் முன்பின்னாக இருந்தாலும் பாதகமில்லை. விருந்தினர்களுக்காக விலை உயர்ந்த இனிப்பு, முந்திரி பருப்பு வறுத்தது, பாகம் வந்த செவ்வாழை பழங்கள், அமெரிக்க குளிர்பானங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இதற்கு முன் இருந்த அதிகாரி மிச்சம் மீதியை பூமிநாதனை கொண்டு போகச் சொல்வார். இப்போது இருக்கும் அதிகாரி தன் வீட்டில் கொடுக்க சொல்கிறார். உத்தேசமாக மலர்கள், மாலைகள், செண்டு, மிட்டாய், இனிப்பு, முந்திரி பருப்பு, பழங்கள், பானங்கள் என 1500 ரூபாய் ஆகும். தனக்கென 100-200 ஒதுக்கிக் கொள்வார் பூமிநாதன். இப்போதைய அதிகாரி கணக்கு எழுதும்போது 500 ரூபாய் சேர்த்து எழுத சொல்கிறார். வாங்கப்படாத ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை என்றெல்லாம். அரண்மனைக்கு 1000 கடா சென்றாலும் குடியான்தான் தண்டம் மறுக்க வேண்டும். அலுவலகத்தில் யாவருக்கும் தெரியும்தான் என்றாலும் ஒருவரை மற்றவர் காட்டிக் கொடுப்பதில்லை என இரகசிய காப்பு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் இரகசிய காப்பு வாக்குறுதி எடுக்கும் அர்த்தம் இதுதானோ என்னவோ. எல்லோரும் உபத்தொழிலாக மீன் பிடித்தார்கள். எனவே தூண்டிலும் கையுமாக அலைய வேண்டியிருந்தது. அவரவர் தூண்டில் மீன் அவரவருக்கு. பெரிய மீன்கள் சிக்கும்போது பெருந்துண்டு அதிகாரிக்கும், சின்ன கண்டம் பிடித்தவருக்கும் என்பதோர் உடன்பாடு. நடுமுள் தலை என கிடைக்கும் பூமிநாதனுக்கு. பெருந்துண்டு முள்நோக்கி வறுத்து டப்பாக்களில் அடைக்கப்பட்டு மேலேறி செல்லும் என்றார்கள். அதிகாரி, மேலதிகாரி, உயர் அதிகாரி, மேல் உயர் அதிகாரி, அமைச்சர், உயர் அமைச்சர் எல்லாரும் மீன் தின்னும் சாக பச்சினிகள் தான் என்றார்கள். இன்றெல்லாம் மீனும் நாறுவதில்லை, கருவாடும் நாறுவதில்லை. ஆரஞ்சு மிட்டாய்க்கும் விலை கூடிவிட்டது. பூமிநாதன் வேலைக்கு சேர்ந்த புதிதில் கிலோ 3 ரூபாய் விற்றது. இன்று 48 ரூபாய் ஆகிவிட்டது. 30 ஆண்டுகளில் 16 மடங்கு. அந்த கணக்கில் சம்பளம் பெருகவில்லைதான் என்றாலும் மீன் பிடித்தல் எனும் உபதொழில் கப்பும் கவருமாக வளர்ந்திருக்கிறது. வீடு திரும்பும்போது அன்றைய மீன் பாடு போல அவரவர் பையில் பொட்டாங்கள் இருக்கும். பெரும்பாலோர் குளிசாலைக்கு போய் சிரம பரிகாரம் செய்த பின்பே கூடு அடைகிறார்கள். பகல் பூராவும் குறுக்கு வளைந்து காகிதங்களை பொறிக்க இடுப்பு கலன்று விடுகிறது. கால் குப்பி IMFL, ஒரு பெப்சி அல்லது லிம்கா, வேக வைத்த 2 கோழி முட்டைகள் போனால்தான் சென்ற உயிர் மீள்கிறது. தினமும் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக எத்தனை காகிதங்களைத்தான் நகர்த்துவது? எனவேதான் உயிர் பேணும் குடியை அங்கீகரித்து குடிக்கு நன்றி தெரிவித்து எல்லா மக்களும் குடிமக்கள் என்று கருதி அரசு ஆண்டுக்கு ஒரு நாள் குடியரசு தினமும் கொண்டாட விடுமுறை அளித்திருக்கிறது என்கிறார்கள். 10 மணிக்கு தனது வெளிநாட்டு காரில் தாமதிக்காமல் சிறப்பு விருந்தினர்
ஆட்சி மன்ற உறுப்பினர் வருவார். அதை கார் என்பதா, வேன் என்பதா, குளிர்பாய்ச்சும் வசதி, சின்னதாய் டிவி, தொலைபேசி, சொகுசு இருக்கைகளின் மீது போர்த்தப்பட்ட புல் அழுக்குப்படாத பிச்சி வெள்ளை நிற பூ போன்ற உரைகள், எல்லோருக்கும் எல்லாமும் வாய்த்து விடுகிறதா என்ன? கூடவே வண்டியில் 4 பேர் வருவார்கள். நேராக தமிழ் சினிமாவின் சண்டை காட்சியில் இருந்து இறங்கி வந்தவர் போல அவ்வளவு பெரிய தொப்பைகள் இந்தியருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. தொடர்ந்து மேலும் சில கார்கள் வரும். அலுவலக கட்டிடம் பூரிப்பில் சற்று அளவாக குலுங்கி கொள்ளும். அதிகமாக குலுங்கினால் விரிசல் விட்டு நிற்கும் கட்டிடம் விழுந்துவிட நேரும். 10 ஆண்டுகள் முன்பு ஒரு குடியரசு தினத்தில் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். அதில் அவர் பல கூடைகள் மீன் பிடித்திருப்பார் போலும். அன்றைய கொண்டாட்ட செலவில் தான் பூமிநாதன் தனது பங்கில் பழைய சைக்கிளை 55 ரூபாய்க்கு விற்றுவிட்டு புது சைக்கிள் வாங்கினார். 10:30 மணிக்குள் எல்லாம் ஒதுங்கிவிடும். அலுவலர்களும் அதிகாரிகளும் விருந்தினரும் போன பின்பு அலுவலகத்தை பூட்டி விடலாம். மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு வந்து காலையில் ஏற்றிய கொடியை இறக்க வேண்டும். ஆட்சி மன்ற உறுப்பினர் ஏற்றிய கொடியை கடைநிலை ஊழியர் இறக்கி விடலாம். கொடியேற்றத்துக்குத்தான் விழா, கொடி இறக்குவதற்கு அல்ல. குடியரசுத் தலைவர் ஏற்றும் கொடியை யார் இறக்குவார்களோ தெரியவில்லை. அங்கும் கொடியேற்றும் போது ஆரஞ்சு மிட்டாய் தானோ என்னவோ. அலுவலக நாட்கள் எனில் மற்றவர்கள் 10 மணி முதல் 11:15 வந்து சேர்வார்கள். மாலை 3:30க்கு மேல் எப்போது வேண்டுமானாலும் போகலாம். இடையே வெளியே போய் வருவது, வங்கிக்கு, மருத்துவரை பார்க்க, மால்களில் காய்கறி வாங்க, தேநீர் அருந்த, சிற்றுண்டி தின்ன, சீட்டு பணம் கட்ட, ஆயுள் காப்பீட்டுக் கழக தவணை கட்ட, தைக்க கொடுத்த துணிகள் வாங்க, பக்கத்து அலுவலக நண்பரிடம் உரையாட, சொந்த வீட்டு கொள்ளையில் புதர் வெட்டும் செலவுக்கு கடன் கேட்டு விண்ணப்பம் கொடுத்தது அனுமதிக்கப்பட்டதா என்று மேல் விவரம் கேட்க, தான் சொந்த காரணங்களுக்காக பின்தொடரும் அரசியல் கட்சிக்கு வாக்கு சேகரிக்க, எனினும் அலுவலக இயந்திரத்தின் பற்சக்கரங்கள் பேரிரைச்சலோடு சுழன்று கொண்டிருந்தன. பற்சக்கரங்களுக்கு எண்ணெயும் கிரீஸும் வாங்குகிற பணம் பற்றாது என நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து சட்ட திருத்த மசோதாக்கள் வந்தவாறு இருந்தன. பூமிநாதனுக்கு 9:30 மணிக்கு அலுவலகம் திறக்க வேண்டும். தினசரி வேலைகளின் பட்டியல் இருக்கட்டும். அதிகாரிகள் புறப்பட்டு போன பின்பும் காகிதங்களை கட்டிக்கொண்டு இரவு 7:30 மணி வரை போராடும் ஊழியர் ஒருத்தர் 2 பேர் எல்லா அலுவலகங்களும் இருந்தார்கள். உண்மையில் அரசு இயந்திரமே அவர்களால் தான் இயங்குகிறதோ என்று தோன்றும். அவர் வேலை முடித்து கிளம்ப மாட்டார். கிளம்ப வேண்டும். அதன் பிறகே அலுவலகம் பூட்ட இயலும். அரசு விழா கொண்டாட்டத்தன்று கொடியேற்றல் காலை 10 மணிக்குத்தான் என்றாலும் சில ஒழுங்குகள் செய்வதற்கு 7 மணிக்கே பூமிநாதன் புறப்பட்டு விட்டார். ஆத்திரி இளநிலை எழுத்தர் 8 மணிக்குள் வருவதாக சொல்லி இருந்தார். அதிகாரி 9:45க்கு வருவதாக இருந்தார். சிங்கநல்லூர் கரும்புக்கடை பூக்கடையில் மாலைகளுக்கும் பூச்செண்டுக்கும் உதிரிகளுக்கும் சொல்லி இருந்தார். மெதுவாக சைக்கிளை மிதித்து கொண்டு காமராஜர் சாலையில் இருந்து திருச்சி சாலைக்கு திரும்ப எத்தனிக்கையில் கரகரத்த குரலில் ஆனால் சுருதி பிசகாமல் பாட்டு சத்தம் உறக்க கேட்டது. தியாகி என்.ஜி. ராமசாமி சிலை பீடத்தின் ஓரம் 70 வயதுக்கும் மேற்பட்ட பெரியவர் ஒருவர் நின்றிருந்தார். கதர் வேட்டி, கதர் சட்டை, காந்தி குள்ளாய், தோளில் மூவர்ண துண்டு. அவர் காலடியில் சிலையின் பீடத்தில் சாய்த்து பிளாஸ்டிக் ஒயர் கூடை ஒன்று இருந்தது. சாப்பாட்டு தூக்கு போசி, தண்ணீர் போத்தல், அட்டை போட்ட கனமான புத்தகம் தெரிந்தன. ஏதாவது கடையில் வாயிலோன் வேலை செய்வராக தெரிந்தார். தியாகி சிலை காமராஜர் சாலையும் திருச்சி சாலையும் சந்திக்கும் முனையில் காவல் நிலையத்துக்கு எதிரில் நின்றது. ஒரு காலத்தில் காமராஜர் சாலை காட்டன் மில் ரோடு என்று அழைக்கப்பட்டது. திருச்சி சாலையும் அவினாசி சாலையும் இணைக்கும் அந்த சாலையில் 10-12 பெரிய நூற்பாலைகள் இருந்தன. லோட்டஸ் மில், காட்டன் ஜூப்ளி மில் என தொடங்கி தொழிற்சங்கம் தொடங்கியதற்காக கொலை செய்யப்பட்டவர் தியாகி எம்ஜிஆர். மருத்துவமனையில் உயிருக்கு தத்தளித்து கொண்டிருந்த போது பிரிட்டிஷ் போலீசார் குத்தியவர் யார் என திரும்ப திரும்ப கேட்டும் குத்தியவர் யார் என தெரிந்தும் போலீஸுக்கு சொல்லாத காந்தியவாதி. பூமிநாதன் உப்பிலிபாளையத்தில் இருந்த தனது வீட்டிலிருந்து அந்த வழியாகத்தான் 15 ஆண்டுகளாக அலுவலகம் செல்வது. சிக்னலுக்கு காத்திருக்கும் போது பலமுறை கண்ணில் பட்டிருக்கிறது அந்த சிலை. பூமிநாதன் அப்பா மில் தொழிலாளிதான். ஃப்ளோர் ரூமில் வேலை செய்து நெஞ்சில் பஞ்சு தூசி அடைத்து காசம் வந்து இரும்பிக் கொண்டு கிடந்தவர். எம்ஜிஆர் பற்றிய வீர தீரங்களை கதை கதையாக சொல்லியிருக்கிறார். செல்வாக்கான மில் முதலாளிகள் குலத்தில் பிறந்து தேசிய பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் வைக்க போராடியவர். அவருடைய கோஷம் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பது. இன்று சங்கங்கள் யாவும் தங்கம் செய்து கொண்டிருக்கின்றன. அன்று மில் முதலாளிகள் சங்கத்தை உடைக்க எம்ஜிஆருக்கு சொந்தமாக மில் கட்டி தருவதாக சொன்னார்கள். மில்லுடன் பெண்ணும் கட்டி தருவதாக சொன்னார்கள். ஜாதி செல்வாக்கு எனும் பூமாலை சூட்ட பார்த்தார்கள். எதற்கும் இணங்காத போது எலும்பை உடைப்பது, உயிரை பறிப்பதுமன்றி முதலாளிகளுக்கு மார்க்கம் என்ன? பிறகு ஒரு வசதியான நாளில் மருத்துவமனையோ
பாடசாலையோ விளையாட்டு அரங்கங்களோ கட்டி கொடுத்தால் போயிற்று. ஜனாதிபதிகள் இருக்கவே இருக்கிறார்கள். ஒரு வேலையும் இல்லாமல் திறப்பு விழாக்கள் செய்வதற்கும் கேடயங்கள் வழங்குவதற்கும். எம்ஜிஆர் தனது 30வது வயதில் 30வது வயதில்தான் 1942 இறந்தபோது சிங்கநல்லூர் வெள்ளலூர் சாலையில் குறுக்கிடும் நொயலாற்றங்கரையில் அடக்கம் செய்ய போன ஊர்வலத்தில் நகரம் குலுங்கியது. யாரோ பாடியது போல் இன்றும் பலரும் ஒன்றுமே செய்யாமல் ஊரெல்லாம் சிலையாகி நின்றார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் தியாகி தெற்கு பார்த்து நின்று கொண்டிருந்தார். சில சமயம் பூமிநாதனுக்கு தோன்றும், எதிரே இருக்கும் காவல் நிலையத்தை ராப்பகலாக கண்காணிக்கிறாரோ என. இரு கைகளையும் யாசிப்பது போலும் யாதோ யோகமுத்திரை போலும் மலர்த்தி விரித்து கண்களை மூடி சூரியனை பார்த்து காலை வெயில் முகத்தில் மஞ்சளாய் சொரிய பெரியவர் பாடிக்கொண்டிருந்தார். ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின், ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய், வீடுகின்றன என் செய்வோம் இனி அவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே, வாடுகின்றனை அஞ்சலை நெஞ்சே மார்க்கண்டேயர்த்தம் மாண்பரிதிலையோ, நாடுகின்றவர் நாதன் தன்னாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையே. தியாய்க்காக பாடுகின்றாரோ, நாட்டுக்காக பாடுகின்றாரோ, உலக நலத்துக்காக பாடுகின்றாரோ, தனக்காக பாடுகின்றாரோ ஒன்றும் நிச்சயம் தெரியவில்லை. கண்கள் கசிந்து வடிந்ததை சூரிய கதிர்கள் ஒற்றி எடுத்து கொண்டிருந்தன. வாகனங்கள் போய்க் கொண்டிருந்தன வழக்கம் போல. உழவர் சந்தையிலிருந்து மக்கள் காய்கறி பை சுமந்து சாலையை கடந்து கொண்டிருந்தனர். கடைகள் திறக்க தொடங்கிவிட்டன. கல்லாய் மூட்டினடியில் நிற்பது போல் இருந்தது பூமிநாதனுக்கு. சூரிய வடிவில் கருணை சுரந்து பொழிந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. போக மனமில்லை, போகாமல் தீராது. சைக்கிளை உருட்டி கொண்டு பூக்கடைக்கு நடந்தார். பூக்காரன் கட்டி வைத்திருந்த உதிரிப்பூ பொட்டலம், ஆட்சி மன்ற உறுப்பினருக்கு போட குஞ்சம் வைத்து கட்டிய ரோஜா ஆரம், அவர் கை பூச்சொண்டு, காந்தியாருக்கு சின்ன மாலை எல்லாம் பெரிய பையில் போட்டு கொடுத்தான் கடைக்காரர். இன்னொரு மாலை வேணும். 2 தானேங்க சொன்னீங்க, ஒன்று கூட கேட்டால் தரமாட்டாரா? கோபப்படுறீங்களே, விற்கிறதுக்கு தானேங்க இருக்கோம். சைக்கிளை பூக்கடை முன்பு நிறுத்திவிட்டு ஒற்றை மாலையை மட்டும் கையில் வாங்கி கொண்டு தியாகி சிலையை நோக்கி நடந்தார் பூமிநாதன். மாலையை தியாகி சிலைக்கு போடுவாரா, கண்மூடி பாடிக்கொண்டிருக்கும் பெரியவர் கழுத்தில் சூட்டுவாரா என்பதறிய காலை சூரியன் ஆர்வமாக இருந்தான். நன்றி, வணக்கம்.